ராஜகோபுரத்தின் வழியாகத்தான் என்ன பண்ணியாகும் அப்படின்னா அந்த சிலையை வந்து திருடிட்டு வந்து ஆகணும். இப்போ இங்க என்ன நிர்பந்தம் நடக்கிறது அப்படின்னா, அந்த பட்டர்கள் அவர்களால் கூட எதுவுமே செய்ய முடியாத நிலைகள் ஏற்படுகிறது. அப்போ ஊர் மக்களுடைய துணையோடு அனைவருமே யாரை அழைக்கிறார்கள் என்றால் 18ஆம் படி கருப்பை அழைக்கிறார்கள். அந்த 18ஆம் படி கருப்பு அப்படின்ற பெயர் எப்படி வந்ததுன்னா, ஆக்சுவலி அவர் கருப்பு சுவாமி மட்டும்தான். ஆனா 18ஆம் படி கருப்பு எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, கரெக்டா இந்த நிகழ்வு வந்து ஆடி மாத பௌர்ணமி தினம். இந்த நிகழ்வு நடக்கிற தினம் என்பது என்ன? ஆடி மாத பௌர்ணமி தினத்துல இது நிகழ்கிறது. அப்போ இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த 18 மாந்திரிகவாதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த 18 மாந்திரிகவாதிகளையுமே கருப்பன் 18 படிகளாக என்ன பண்ணிடுறாருன்னா மாத்திடுறார். சோ அந்த 18 படிகளாக மாற்றி அழகரை யாருமே வெளியில எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு தானே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதியின் வடிவாக காட்சி கொடுக்கிறது அழகர் மலையினுடைய சிறப்பு. ஏன்னா இந்த இடத்துல 18ஆம் படி கருப்பு அங்க என்ன பண்றாரு அப்படின்னா ஜோதி வடிவமாகத்தான் காட்சி கொடுக்கிறார். அவருக்கு அங்க உருவ வழிபாடு அப்படின்றது கிடையாது. அப்போ 18 மாந்திரிகவாதிகளை படிகளாக்கி அந்த படிகளின் மேல் நின்று ஆட்சி செய்யக்கூடிய ஜோதி வடிவமாக இங்க யார் இருக்கிறார்னா இந்த கருப்பன் இருக்கிறார்.